கோவை மாவட்டம் சுகுணாபுரத்தில் தனியார் கல்லூரி அருகே இருக்கும் மைதானத்தில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த ஒடிஷா இளைஞர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கோவையில் பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்கள் அதிகரித்து வருவதையொட்டி காவல்துறை பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று கோவை சுகுணாபுரம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி அருகே உள்ள மைதானத்தில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக தனிப்படை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அந்த பகுதியில் சோதனை நடத்திய போது அங்கு அருகில் இருந்த மைதானத்தில் மறைத்து வைத்து இருந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை கைப்பற்றி காவல்துறை நடத்திய விசாரணையில் அருகில் குடியிருந்து எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வரும் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா, ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த மிருத் யுஜியானா, கோவை உடையாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜான் பெட்டர், போத்தனூர் கணேசாபுரத்தைச் சேர்ந்த முத்து ஆகியோர் 4 பேர் அந்த பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.